ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் என்னுடைய 2 குட்டீஸையும் இன்ட்ரோ கொடுக்குறேன். இவர் பேர் ஆதவ், ஃபஸ்ட்டு பையன் பேர் பிரியாஷ். ரெண்டும் ரொம்ப வாழுத்தனம் பண்ணுங்க. நாங்கள் போயிட்டுருக்கிறது எங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ஜாவில் இருக்கிற கிஃப்ட் கலெக்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். சில கிச்சன் திங்ஸு, பிரியாஸ்க்கு பேகு, சில ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எங்கே போனாலும் எல்லா திங்ஸுமே ஒரே பிளேஸில் இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மார்க்கெட்ஸ் தான். இங்கே எல்லாமே கிடைக்குங்க. அலைஞ்சு எல்லா ஷாப்புக்கும் போய் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேக்குள்ளே வந்தீங்கன்னா லோ பட்ஜெட் எல்லாமே இங்கே 1 to 400 தான் இருக்கும். நம்மளோட மணியில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 to 20 dirham. இந்த ஷாப்புக்குள்ளே போனோம்னா எல்லாமே சின்ன சின்ன திங்ஸ்லேருந்து உங்களுக்கு காரோட பார்ட்ஸ் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா எல்லா திங்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ யோசிக்காமல் இங்கே வந்துடுவோம் என்ன வாங்கணுன்னாலும். இது ஒரு லோ பட்ஜெட்னால் குழந்தைங்களுக்கு டாய்ஸு நிறையா இருக்கும். எனக்குள்ளே இந்தியாவுக்கு போகணும்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு 2 days இங்கே ரவுண்ட் அடித்து எல்லாருக்குமே இங்கேக்குள்ளே வாங்கிடுறது. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போயிட்டோம். அவங்களுக்கு என்ன தான் ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ப்ளே ஏரியாவில் போய் ஒரு 5 நிமிஷம் விளையாடணும். அப்போ தான் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. பிரியாஷ் இங்கேக்குள்ளே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே போயிடும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கு அங்கே விளையாடணும்னு சொல்லிடுவான். அதான் எனக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்ட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம். இது சிட்டி சென்டரில் இருக்கிறனால கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். ஃபுட்டு ஆர்டர் பண்ணி 1 hourக்கு அப்புறம் தான் வரும். சும்மா ஸ்நாக்ஸ் மீல்ஸ் மாதிரி கிட்ஸுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பீஸா ஹட்டில் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க டேடி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆர்டர் பண்ணி உட்காந்தாச்சு. ஃபைனலாக ஒரு 45 minutesக்கு அப்புறம் தான் வந்தது. அது வரைக்கும் எனக்கு 2 பேர்த்தையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க டேடி ஃபோன் வந்துடுச்சுன்னு போயிட்டார். ஃபைனலாக ஆர்டர் பண்ணதும் வந்துருச்சு. பிரியாஸ் பயங்கர பசி. வச்சோடனே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு 10 ஆயிடுச்சு. இதான் வாங்கினது. பேக் 1080, ஸ்லிப்பர்ஸ் ரெண்டும் 1010, 580. நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு 100 200 வரும். எந்த ரேஞ்சில் இருக்கும். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸ்லிப்பர்ஸ் 1 to 1.5 years வரை நல்லாயிருக்கும். நைட்டு ரொம்ப லேட் ஆனதுனால வந்ததும் டிஷ்வாஷரில் எல்லா விசில்ஸும் போட்டாச்சு. 2 பேரும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க தூக்கம் வருதுன்னு. அவசரமாக டிஷ்வாஷர் பவுடரையும் போட்டு டைமரும் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும். இது இருக்கிறனால கொஞ்சம் 2 கிட்ஸையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இது முடிஞ்சதும் இது ட்ரை பண்ணாது. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பனில் வச்சுட்டா பெட்டரு. இல்லைன்னா கொஞ்சம் வாட்டராகவே இருக்கும். 2 பேருக்கும் அவசரமாக பாலை காய்ச்சி ஹார்லிக்ஸ் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஆதவுக்கு 2 வயசு ஆகிறதுனால அவனுக்கும் நார்மல் பாலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அவனுக்கு பழகிருச்சு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டே எமிரேட்ஸ் ஐடி வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருக்குமே மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது கம்பல்சரி. எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் போயிருக்கோம். ஹஸ்பண்ட் ஜாப் மாறினால எல்லாருக்குமே நியூ வீசா, எமிரேட்ஸ் ஐடி எல்லாமே எடுக்கணும். இது கம்பல்சரி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவருக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையில்லை. அதனால் எனக்கு மட்டும்தான் எடுக்க போயிருக்கோம். அது பக்கத்தில் கவர்மெண்ட் ஏதாவது மெடிக்கல் சென்டர் பக்கத்தில் இருந்ததுன்னா நம்மளோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிடணும். அந்த டைமிங்க்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அங்கே போய் நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துடலாம்.
சரி சண்டே இன்னைக்கு புக் பண்ணாவது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற இதில் போனோம். ஆனால் சண்டே தான் ஹாலிடேஸ்னால் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. இது டோக்கன் சிஸ்டம் மாதிரி தான் இங்கே. ஒவ்வொரு டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளே கூப்பிடுவாங்க. 2 ப்ரொசீஜர் தான். ப்ளட் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க, அவ்வளோதான். மார்னிங் டைம் போனனால சமைக்க முடியல. அதனால் சண்டேனால எல்லாருக்கும் ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு தான் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே ஃபேமஸ் பார்த்திங்கன்னா சென்னை பக்கெட் பிரியாணி தான். இது ஆல்டர்னேட்டிவாக வாங்குவோம். ஒரு 3 கடை எனக்குள்ள பிரியாணி கடையில் ஃபேமஸ்ஸு. மந்த்லி ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆயில் இல்லாமல் கிட்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரைட்டாக வச்சுருப்பாங்க. இது 3 ஷேர் பிரியாணி 50 AED. ரைட்டாக இருக்கும், பிரிஞ்சால் அந்த கிரேவி இருக்கும், காரம் இல்லாமல் இருக்கும். அதனால் பிரியா சாப்பிட்ருவான். ஆதவுக்கு நான் தனியாக வச்சுருவேன், அவனுக்கு பருப்பு சாதம் மாதிரி வச்சுருவேன். ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால் மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். சரி மாவரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அடுத்து மண்டேலேருந்து ஃப்ரைடே அவர் ஒர்க்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் பிஸி ஆயிரும். ரொம்ப சேட்டை பண்ணுங்க. அதனால் வந்து இதை வச்சுட்டு அரைக்க முடியாது. அதனால் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாஷ் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் கூட விளையாண்டுட்ருக்கான் பிஸியாக. அவனுக்கு என்ன தான் டாய்ஸ் இருந்தாலும் அந்த கிச்சன் டாய்ஸை வச்சு விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறனால வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து வீடியோவில் நான் விட்டுருந்தாலோ இல்லை வாய்ஸில் ஏதாவதுனாலோ ப்ளீஸ் அதை அப்டேட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவன் சைடில் விளையாண்டுட்டு இருக்கும்போதே மாவை அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு டெய்லி ரொட்டீன் வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.